நேற்று திடீர்னு முருகரை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சுங்க. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எந்திச்சி சிறுவாபுரி கிளம்பிட்டோம், நானும் என் பையனும். போனால் இவ்வளோ பனி நான் பார்த்ததே கிடையாது. ஒரே மேகமூட்டம். நாங்கள் வீட்டிலேருந்து 4:30க்கே கிளம்பிட்டோம். அங்கே போனால் காரை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என்ட்ரன்ஸில் மெயின் ரோட்லேயே நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்தோங்க. முருகர் கோயிலுக்கு நான் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். ஆனால் செவ்வாய்க்கிழமையோ லீவு டைம்லையும் வந்தது கிடையாது. புதன் வியாழன்லாம் வந்துட்டு போயிடுவேன். ஆனால் இப்படியெல்லாம் முருகர் சிறுவாபுரி பார்த்ததே கிடையாது. எனக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்னப்பா இப்படி இருக்க கூட்டம். 6 மணிக்குங்க. 6 மணிக்கு பார்த்தா எல்லா கடையும் போட்டிருக்காங்க. ஹோட்டல்ஸ்லேருந்து சாமி பூக்கடையிலேருந்து எல்லாமே. இது வரைக்கும் நான் சிறுவாபுரியை இப்படி பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு வழியாக கோயிலை பார்த்துட்டோம். நடந்து வந்து முருகான்னு சொல்லிட்டு கும்பிட்டு நேராக போனோம் கோயில்கிட்ட. தூரத்துலேருந்து பார்க்க என்னமோ காலியாக இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பரவாயில்லையே, காலியாக இருக்கே, சாமியை ஈஸியாக பார்த்துடலான்னு நினச்சா இப்படி திரும்பி பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாக க்யூவுங்க. அவ்வளோ க்யூ. இவங்களாம் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னே தெரியல. இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. எனக்கு அப்படியே மலைப்பாகி போச்சு. ஏன்னா இந்த கோயில் நான் காலியாக தான் பார்த்துருக்கேன்னா, கூட்டமாக பார்த்ததே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு எனக்கே. இப்போ யார்ப்பா நீங்களாம், என்னோட பயங்கரமான முருகர் பக்தராக இருக்கீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவர் நமக்கு மட்டும் முருகர் இல்லைங்க, எல்லாத்துக்குமே முருகர் தான். அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பக்கம் பூக்கடை, ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கடை. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் காய்கறி பார்த்ததே கிடையாதுங்க. சூப்பராக இருந்துச்சு. மயில் தோகை கடை எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.